இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, என்னென்ன புதிய திருப்பங்கள் இதனால் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத ரிஷபராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதற்கு முன்னாடி இந்த ஆவணி மாத அமாவாசை என்று இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உண்டாகலாம். அதாவது இந்த அமாவாசை நாளன்று நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முதல்ல பார்த்து தெரிந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழர்களின் ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க. ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றனர். அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளன்று முன்னோர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கலாம். முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் இதனால் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அமாவாசை தினங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஸோ என்ன மாதிரி விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆவணி அமாவாசை அன்று காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் நீங்கள் செய்யலாம். தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாக உங்களுடைய குல தெய்வத்தை வணங்குவது அவசியம். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இந்த தர்ப்பணம் சடங்கு நன்றாக நீங்கள் செய்யலாம். அதே போல் தர்ப்பணம் சடங்கு செய்யும் போது மஞ்சளில் விநாயகரை பிடித்து முதல்ல வழிபாடு செய்துக்கோங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வைத்தியர்கள் கூறும் மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பையில் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும். கருப்பையில் சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை இச்சடங்கில் நீங்கள் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானின் அருளாசி உங்களுக்கு இதனால் கிடைக்கலாம். அதே போல் வீட்டின் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம். அதன் பின்பு உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் இந்த மாதிரி விஷயத்தை செய்ய முடியாதவர்கள் இந்த ஆவணி அமாவாசை அன்று உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு நீங்கள் உணவாக வைக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கும் இதனால் கிடைக்க போகுது. ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் இந்த மாதிரி முறையில் நீங்கள் தர்ப்பணம் செய்யும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே போல் வீட்டில் தரித்திர நிலை இருந்தால் தரித்திர நிலை நீங்கி சுபிட்சங்கள் பெருகலாம். அதே போல் உங்களுடைய வம்சத்தில் திருமணம் காலதாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கலாம். வீண் பண விரயங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கிடும். வெளிநாடு செல்ல யாராவது முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஸோ இந்த அமாவாசை தர்ப்பணை நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகளும் இதனால் நீங்கிடும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி அமாவாசை என்று தர்ப்பணம் செய்த பிறகு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு வேறு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் ஈடேறும். ஸோ இந்த அமாவாசை என்று என்ன மாதிரி விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசினியர்களுக்கு சில ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது பகவான் இணைந்து 10ஆம் வீட்டில் ராகுவோட பயிற்சியாக இருக்கிறார். அதனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது குரு பகவான் 2ஆம் வீட்டில் சனி பகவானோடு 11ஆம் வீட்டில் பயிற்சியாக இருக்கிறார். இதனால் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசினியர்களுக்கு பலவிதமான திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க.
என்னென்ன திருப்பங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல பலன்கள் பெறுவதற்கான அமைப்பு இதனால் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். அதே போல் குடும்ப முன்னணியில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களிலும் கவனமாக இருப்பது ரொம்பவே முக்கியம். குடும்பத்தில் உள் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஏற்படலாம். இதனால் குடும்பத்தில் என்னதான் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம். ரிஷபராசி நேயர்கள் எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடித்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பெறலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு குரு பகவானுடைய அம்சம் உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு குடும்ப உறுப்பினர்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் உங்களுடைய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக இருக்க போகுது. தனிப்பட்ட உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். திருமண உறவுகளில் கவனமாக இருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு அவசியம். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நேயர்களுடைய மனைவி வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் பேசுவதை கண்டிப்பாக இந்த நேரத்தில் தவிர்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு காதல் உறவுகளில் டென்ஷன் அதிகரிக்கும். இதனுடைய பிற்பாதையில் பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். அதாவது சூழ்நிலை உங்களுக்கு ஏற்ப மாறுபடும் அப்படின்னு நீங்களே எதிர்பார்க்கலாம். ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடினமான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனால் தொழில்நுட்ப மாணவர்கள் பயனடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பெருக்கலாம். வியாபாரம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நேர்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்திலும் கவனம் உங்களுக்கு அவசியம். வெளிநாட்டு மூலங்களிலிருந்து நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை பெறலாம். அதே போல வெளிநாட்டில் படிப்பிற்காக செல்லக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய கனவு இந்த நேரத்தில் நிறைவேறும். அதே போல் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் சில நேயர்களுக்கு வாய்ப்புகள் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வரக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. சில சுப காரியங்கள் நிறைவேறலாம். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பரஸ்பர பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தீர்க்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் ஏதாவது சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலுமே உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது உங்களுக்கு எந்த நேரத்தில் நல்லதாக இருக்கலாம். இதனால் உங்களிடையே பார்த்தீங்கன்னா பதற்றம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்தி கவனித்துக் கொள்வது ரிஷப ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் பணம் செலவாகி அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த வழியில் பணத்தின் இயக்கம் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் வீட்டில் உங்களுடைய நிதிநிலை நன்றாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு புதிய வழக்கத்தை பின்பற்றுவதில் கவனம் செலுத்துவது அவசியம். வரவு அதிகமாக இருக்கிறதுனால செலவு அதிகமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு நீங்கள் ஆளாகலாம். அதனால் எந்த அளவுக்கு வரவு வருதோ அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் செலவு செய்து உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்து வாழ்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்க போகுது. உங்களுடைய உணவில் அடிக்கடி கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க. நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாக தோன்றுவதனால உணவு மூலமாக சில கட்டுப்பாடுகளை எடுத்துக்கொள்வது ரிஷப ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்வது ரிஷப ராசினியர்களுக்கு மிகுந்த நல்லதுங்க. அதாவது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நிறைய ரிஷப ராசினியர்களுக்கு மன அழுத்தம் மன கஷ்டம் இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைந்து வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நீங்கள் ஏதாவது கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிகுந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை பெற்றுத்தரும். ஸோ முடிந்த அளவுக்கு ரிஷப ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்தை செய்திடுங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ரிஷப ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு, அதே போல் இந்த ஆவணி அமாவாசை என்று என்ன மாதிரி விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.